கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு கூறிய உவமைகளை பற்றியதான ஓர் அறிமுகத்தை நாம் பார்க்கலாம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனாக பூமியில் வந்து தேவ ராஜ்யத்திற்கான காரியங்களை ஜனங்களுக்கு போதித்து அவர்கள் மத்தியில் அநேகம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இயேசு அனைத்து மக்களுக்கும் தேவ வார்த்தையை போதிக்கும் போது அநேக காரியங்களை ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படிக்கு உதாரணங்களோடு உவமைகளாக ஒப்பிட்டு விவரித்து கூறினார். ஜனங்களுக்கு சத்தியங்கள் உவமைகள் அடிப்படையில் அன்றாட பழக்க வழக்க நடைமுறையில் இருந்து கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இயேசு ஜனங்களுக்கு கூறினார். உவமை என்பது ஒரு வாக்கியத்தில் வரும் விடயத்தின் கருத்தை மறைமுகமாகவோ அல்லது மற்றொரு பொருளோடு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஒப்பிட்டு கூறுவது உவமை ஆகும். என் வாயை உவமைகளினாலே திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று கூறிய இயேசு ஜனங்களோடே உவமைகளாக பேசினார். உவமைகளாக அல்லாமல் அவர்களோடு அவர் பேசவில்லை. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்திகளிலும் 40க்கும் மேற்பட்ட உவமைகளை இயேசு கூறினார். என் வாயை உவமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இயேசு ஜனங்களோடே உவமைகளால் பேசினார். வேதத்தில் அநேக இடங்களில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் கூறிய உவமைகளை தங்களுக்கு வெளிப்படுத்தும் படிக்கும் அதன் கருத்து என்ன என்றும் அவரிடத்தில் கேட்டார்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. மறைபொருளை வெளிப்படுத்தும் படிக்கு உவமைகளாக இயேசு சீஷர்களோடும் ஜனங்களோடும் பேசினார். எப்படியெனில் இயேசு பரலோக ராஜ்யத்திற்கான அநேக காரியங்களை ஜனங்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எளிய முறையில் உவமைகளாக கூறினார். ஆனாலும் அநேக ஜனங்கள் அவர் வார்த்தைகளை உணராமல் போனார்கள். அப்பொழுது இயேசு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஏன் ஜனங்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதத்தில் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களையும்
மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் என்பவைகளை குறித்து அநேக உவமைகளை கூறியுள்ளார். இயேசு கூறிய உவமைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் மறைபொருளையும் அதன் பின்னணியையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.